இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day and very good morning. And today is 23rd September 2025, Tuesday. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆலோசனைகளும் புது பலத்தை நமக்கு கொடுத்து வருகிறார். சரிங்களா? ஆண்டவர் அந்த மகளை உயிரோடு எழுப்பினார். 12 வயது மகளை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய செய்திகள் எல்லாம் பரவி வருகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியத்திலிருந்து வருகிறது தான் இந்த கேள்விகள். இப்போ கேட்பாங்களா? அது மார்க் சாப்டர் 6 verse 2. இன்னொரு புது சாப்டருக்கு போயிருக்கிறோம், 6th chapter. And when the Sabbath had come, he began to teach in the synagogues, and many hearing him were astonished, saying, "Where did this man get these things? And what wisdom is this which is given to him, that such mighty works are performed by his hands?" Hallelujah. ஆச்சரியமான கேள்விகள். அதிசயம். எப்படி இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்தது? ஓய்வு நாளின் போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. 2 காரியத்தை இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? நம் மத்தியிலே இருக்கிற ஒரு மனிதன், நாசரேத்தூர்ல இருந்து வளர்ந்து வந்த ஒரு மனிதன். He is a normal guy. He was living with us, among us. ஆமா தானே? இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? 2வது, இந்த பலத்த செய்கைகள் எப்படி இவரால செய்ய முடிந்தது? உயிரோடு எழுப்புகிறான், பேய்களை துரத்துகிறான், நோய்களை குணமாக்குகிறான். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குதானே? ஒரு தச்சனுடைய மகன், அப்படிதான் பார்ப்பாங்க. இஸ் a carpenter's son. He's not a Pharisees or Sadducees or ordinary guy. He's an ordinary man. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு கஷ்டமான குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றும் சொல்லலாம். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கே இருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது? ஆனால் மரியாளுக்கு தெரியும் இவர் யார் என்று. ஆமாதானே? தேவதூதன் உங்ககிட்ட சொன்னால, உனக்குள்ளே உன் கற்பத்தில் ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு இரட்சகர் என்று பெயரிடு. இயேசு அவர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் என்று அவன் வாக்கு கொடுத்தான். She knows. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய ஞானம் அளக்க முடியாதது, உடைய கிரியைகள் அளக்க முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கார். நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்களானால் அவர் நன்மையும் கிருபையும் செய்கிற ஆண்டவர். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அநேக கேள்விகள், அநேக சந்தேகங்கள் வரலாம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கிருபைகள் அவர்கள் பதில் தந்து உம்முடைய வல்லமை அவங்க வாழ்க்கையிலே கடந்து செல்லும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அனுபவப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவர் வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். Take care and God bless.